நடக்கும் என்பது எங்கெல்லாம் அநீதிகள் இழக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நீதியை குறிக்கிறோம், நியாயத்தை குறிக்கிறோம், நாங்கள் சட்டத்தையும் நீதியும் நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு துடிப்பு மிக்க ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி விஷ்ணுபிரியா என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் காவல்துறையை திட்டமிட்டு இந்த கொலையை மூடி மறைத்து தற்கொலை செய்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் விஷ்ணுபிரியா இறப்பதற்கு முன்பாக அவருடைய சக தோழியும் நண்பருமான ஒரு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். அப்படி பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய டார்ச்சர் எஸ்பி கொடுக்கிறார். கோகுராஜுடைய படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளியை யுவராஜை கைது செய்வதற்கு தடுக்கின்றார் எஸ்பி என்கின்ற பதிவை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலை எஸ்பி டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பின்னிட்டு தான் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் ஒட்டுமொத்த திரைத்தமைப்பு முற்போக்கு சக்திகளும் புரட்சிகர சக்திகள் ஒன்றிணைந்து கேட்பதெல்லாம் இந்த வழக்கு சம்பந்தமாக டிஎஸ்பி படுகொலை சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த படுகொலையிலே நாமக்கல் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஈடுபட்டிருக்கிறார் என்பது அழுத்தமாக தெரிகிறது. ஆகவே நாமக்கல் மாவட்டத்தினுடைய எஸ்பியை உடனடியாக கொலை வழக்கு மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டோருக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் கைது செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டங்களை சொல்ல கவலைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு முன்பாக பேசின அன்னை சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லும் பொழுது கூட சொன்னாங்க, ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு பேரூராட்சியினுடைய செயலாளர், அதிமுகவுடைய ஒரு அடிமட்ட உறுப்பினர் இருந்தால் கூட தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இரங்கல் செய்தி கொடுக்கிறார். அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் அனுப்புகிறார், அந்த மாவட்டத்துடைய அமைச்சரை அனுப்புகிறார். ஆனால் அரசுக்காக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல பணிபுரிந்து கொண்டிருந்த உயர்மட்ட அதிகாரி டிஎஸ்பி இன்று படுகொலை செய்யப்பட்ட தகவல் தெரிந்துமே கூட தமிழக முதல்வர் இரங்கல் செய்தியும் கொடுக்கல. இதுவரை எந்த ஒரு அமைச்சரும் பார்க்கல, அந்த கட்சியினுடைய சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் பார்க்கல என்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம், இது வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஆகவே தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு நாமக்கல் மாவட்ட எஸ்பி உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். வெட்கக்கேடு 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 வெட்கக்கேடு